ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே டிஜே டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் சொல்லிக்கொள்கின்றேன். மீண்டுமாக உங்களை இந்த தொலைக்காட்சியின் மூலமாக சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக ஆண்டவருக்கு நான் மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். ஆறுதலின் செய்திகள் உங்களுக்கு நிச்சயமாகவே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த செய்திகளை கேளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு செய்கின்ற மகத்தான செயல்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நாங்களும் உங்களோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி மகிழ்வோம். சங்கீதம் 84 அதிகாரத்திலே 6 வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கின்றேன். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு. அழுகை என்பதை இங்கே ஒரு பள்ளத்தாக்கு என்கிற ஒரு பாதைக்கு ஒப்பிட்டு சொல்வதை பார்க்கின்றோம். அழுகையாகிய பள்ளத்தாக்கிலே நடக்கிறவர்கள், அப்படி என்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதுமே அழுகை என்கின்ற மனநிலைமையோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றும் இதற்கு நாம் பொருள் கொள்ளலாம். அழுகை என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகின்ற உணர்வு. இந்த உணர்வு பல சமயங்களிலே பல விதத்திலே வெளியாகுகிறது. அழுகை என்பது அமைதியாக மௌனமாக அழுவதாக ஒன்று, சத்தமிட்டு அழுவதாக ஒன்று, புலம்பி அழுவதாக ஒன்று, கதறி அழுவதாக ஒன்று, மார்பில் அடித்து அழுவதாக ஒன்று, உருண்டு புரண்டு அழுவதாக ஒன்று. இவ்விதமாய் அழுகையை பல விதத்திலே நம்முடைய வாழ்விலே நாமும் பிறரும் வெளிப்படுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஏன் நாமே உணர்ந்திருக்கின்றோம். இந்த வேளையிலே நான் உங்களோடு கூட வேத புத்தகத்திலே 3 பெண்களுடைய அழுகை குறித்து நான் பேசலாம் என்று எனக்கு நினைக்கின்றேன். ஒரு அழுகை தேவனை பார்க்க வைத்தது. இன்னொரு அழுகை தேவனையே கலங்க பண்ணினது. இன்னொரு அழுகை தேவனை பெருமிதம் பண்ணும்படிக்கு செய்தது. முதலாவதாக நாம் ஆதியாகமம் 21 அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் ஆகார் என்கின்ற ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கின்றோம். உங்களுக்கு அநேகமாய் இது தெரிந்த ஒரு பகுதி தான். இந்த ஆகார் என்கின்ற இந்த பெண்ணானவள் தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாமால் அவனுக்கென்று பெற்ற ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு ஆபிரகாமால் வீட்டை விட்டு அனுப்பப்பட்டவளாக இருக்கிறார். அவள் இருக்கும் இடம் வனாந்தரம். இது வனாந்தரத்தின் அழுகை. பெயர்சபா என்கின்ற ஒரு வனாந்தரத்திலே இந்த பெண்ணானவள் தன்னுடைய பிள்ளையோடு கூட தனக்கு தேவையான தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிறாள். தண்ணீரும் தீர்ந்து போகிறது. பிள்ளைக்கு சாப்பிட வேண்டிய உணவும் ஒன்றும் இல்லாமல் போனது. அந்த பள்ளத்தாக்கிலே இவர்கள் 2 பேரை தவிர யாருமே இல்லை. ஒருவேளை அங்கே பிற மனிதர்கள் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் இவள் அவர்களிடத்திலே உதவி கேட்டிருப்பாள். ஆனால் அந்த வனாந்தரத்திலே யார் இருப்பார்கள்? 2 பேரை தவிர, ஆகாரையும் அவளுடைய மகனாகிய இஸ்மவேலையும் தவிர வேறு யாருமே இல்லை. இந்த 2 பேரும் வனாந்தரத்திலே இருக்கிறார்கள். தங்களுடைய உணவு தீர்ந்து விட்டது, தண்ணீரும் குடிக்க இல்லை என்று இருக்கின்ற பொழுது ஆகார் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இவள் அழுகை என்பது வனாந்தரத்தில் அழுகை. இவள் அழுகை என்பது
உட்கார்ந்து சத்தமிட்டு செய்கின்ற ஒரு அழுகை. சத்தமிட்டு அவர் அழுகிறார். இவள் சத்தமிட்டு அழுகின்ற பொழுது அவருடைய நோக்கம் என்ன? இந்த சத்தத்தை யாராகிலும் கேட்பார்களா என்றுதான் அவள் யோசித்து கொண்டு அழுது கொண்டே இருந்தாள். சத்தமிட்டு அழுதாள். அவள் அழுகைக்கு முக்கியமான இன்னொரு காரணமும் இருந்தது. என்னவென்று சொன்னால், அவள் கண் முன்னாலே அவளுடைய குழந்தை தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல் செத்து கொண்டிருப்பதை அவள் பார்க்கிறாள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். I cannot watch the boy die. என் கண் முன்னாலே என்னுடைய பிள்ளை செத்து கொண்டிருப்பதை நான் பார்க்க முடியாது என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருக்கிறாள். சத்தமிட்டு அழுது கொண்டு இருக்கின்றாள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மனதிலும் கூட இவ்விதமான உணர்வோடு நீங்கள் அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நான் இதை பார்க்க முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறவைகளை என்னால் பார்க்க முடியவில்லை. என் கண் முன்னாலே எனக்கு நடக்கிற அநீதிகளை நான் பார்க்க முடியவில்லை. என்னுடைய கண் முன்னாலேயே என்னுடைய குடும்பத்திலே என் பிள்ளைகள் நிமித்தம், என் கணவனின் நிமித்தம், என் உறவுகளின் நிமித்தம் நடப்பவைகளை நான் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி நீங்களும் கூட உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கலாம். அப்படித்தான் இந்த பெண்ணும் தன் பிள்ளைக்காக அழுது கொண்டிருந்தார். நீங்கள் யாருக்காக இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்திற்காக அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வேலை நிமித்தம் அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் எதிர்காலத்து நிமித்தம் அழுது கொண்டிருக்கிறீர்களா? எதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர்கள்? ஒரு காரணத்தோடு தான் நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்கள். யாரும் காரணம் இல்லாமல் அழுக மாட்டார்கள். காரணத்தோடு நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை யாருமே ஆறுதல் படுத்தவில்லை, உங்களுக்கு யாருமே விடையளிக்கவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கான ஒரு பகுதி தான் நான் இப்பொழுது பேசி கொண்டிருப்பது. ஆகார் அப்படித்தான் அழுது கொண்டிருந்தால் நடந்தது என்ன? 17வது வசனத்திலே நான் வாசிக்கின்றோம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அழுதது தாயார், ஆனால் கடவுள் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று வாசிக்கின்றோம். பிள்ளை அழுது கொண்டிருந்தது, தாயும் அழுது கொண்டிருந்தார். தாய் அழுததை இங்கே இந்த வேதம் சிறப்பாய் சொல்லுகிறது. உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் என்று சொல்லி. பிள்ளை அழுததை இங்கே போடவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று சொல்லி. எபிரேய வேதாகமத்திலே, செப்துஜுவன் என்கிற வேதாகமத்திலே பிள்ளை அழுதது என்றுதான் குறிப்பு இருக்கிறது. நம்முடைய வேதாகமத்திலே தாய் அழுததை பார்க்கின்றோம். ஆனால் பிள்ளையின் சத்தத்தை கடவுள் கேட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நீங்கள் யார்? கடவுளுக்கு பிள்ளைகள், கடவுளின் பிள்ளைகள். கடவுள் தன் பிள்ளைகளின் சத்தத்தை கேட்கிறவர். நீங்கள் அழுது கொண்டிருந்தால் உங்களின் சத்தத்தை அவர் கேட்கிறவர். எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவருக்கு தெரியும். உங்களின் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது உங்கள் சத்தத்தை அவர் கேட்கிறார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். வானத்திலே தேவதூதனுக்கு அவர் கட்டளையிடுகிறார். அவன் கடவுளின் கட்டளையை ஏற்று வானத்திலிருந்து ஆகாரை பார்த்து கூப்பிடுகிறார். உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. அவன் கேட்கிற கேள்வியை பாருங்கள். ஆகாருக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி தெரியும். ஆண்டவருக்கும் தெரியும், தேவதூதனுக்கும் தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று எப்படி கேட்க முடிகிறது? எனக்கு ஒரு கேள்வி வந்தது. நான் இதை யோசித்து பார்த்த பொழுது
அதற்கான ஒரு பதிலை கடவுள் எனக்கு கொடுத்தார். என்னவென்று சொன்னால், உனக்கு என்னதான் நடந்துருச்சு? அந்த கேள்வி அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆகாரே, உனக்கு என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சுன்னு அழுகிற? அப்படித்தான் இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, கடவுள் இருக்கிறார். கடவுள் பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார். கடவுள் அவளுக்கு நிச்சயமாய் துணை செய்வார். கடவுளுக்கு அவள் எதற்காக அழுகிறார் என்கிற காரணம் எல்லாம் புரியும் அல்லவா? ஆனாலும் கூட ஆகார் ஏதோ நடந்து போச்சு என்று நினைத்து அவள் அழுதாள். அதைத்தான் தேவதூதன் கேட்டான், உனக்கு என்னதான் நடந்துருச்சு? உனக்கு என்ன நடந்தது? ஆங்கிலத்திலே சிறப்பாக ஒரு மொழிபெயர்ப்பு, வாட் இஸ் த மேட்டர் ஹேகர்? ஆகாரே, என்ன விஷயம்? என்ன விஷயம்? பிரியமானவர்களே, நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். என்ன நடந்துருச்சு உங்களுக்கு? என்ன நடந்திருக்கு? தேவன் உங்களை பார்க்க மாட்டாரா? தேவன் உங்கள் அழுகையை கேட்க மாட்டாரா? தேவன் உங்களுக்கான பதிலை கொடுக்க மாட்டாரா? நீங்கள் தனித்து இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை யாருமே உதவி இல்லாமல் இருக்கலாம். இதுவரை உங்களுக்கு உங்கள் அழுகைக்கு எந்த விதமான ஒரு பதிலும் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இவள் அழுது கொண்டிருந்த பொழுது உங்களைப் போலதான் அவள் யோசித்திருப்பாள். ஆனால் தேவதூதன், என்ன உனக்கு நடந்துருச்சு? என்ன உனக்கு நடந்துருச்சு? நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். பிரியமானவர்களே, கடவுள் அழுது கொண்டிருந்த அவளுக்கு மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை வைத்திருந்தான். அது தெரியாமல் அவள் அழுதுகிட்டு இருந்தா. அவன் நினைச்சா பிள்ளை இறந்து போயிடும். அவன் நினைச்சா பிள்ளையை பறிகெடுத்து விட்டு நானும் கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் இங்கே சாக போகிறேன் என்று தான் அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் தேவனுடைய திட்டம் என்பது வேற ஒன்று. அவள் அழுத பொழுது தேவன் அவள் அழுகைக்கு அருமையான ஒரு பதிலை கொடுத்தார். அதுதான் அவளை பார்த்து அவர் சொன்னது, பயப்படாதே, உன் பிள்ளையை நான் பெரிய ஜாதியாக்குவேன். சொன்னது மாத்திரமல்ல, தேவன் பிள்ளையோடே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்தில் குடியிருந்து வில் வித்தையில் வல்லவன் ஆனான். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய உயர்வு பாருங்கள்! கடவுளுடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். சாகிற பிள்ளைக்காக அழுதவளுக்கு பிள்ளைக்கான ஒரு வாழ்வையும் கொடுத்தார். மிக சிறப்பான ஒரு உயர்வையும் கொடுத்தார். ஊர் உலகமெல்லாம் போற்றும்படிக்காகவும் பாராட்டும்படிக்காகவும் அவனை மிகப்பெரிய வீரனாக்கி அவளுக்கு கொடுத்தார். அவர் அந்த பிள்ளையோடே இருந்து அவனை வளர்த்தார். பிரியமானவர்களே, கடவுள் உங்களோடு இருந்து உங்களுக்கு செய்கின்ற காரியங்கள் நீங்கள் கிரகிக்க கூடாதவைகளாயிருக்கும். அப்படிப்பட்டவைகளைத்தான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் அழுகை வனாந்தரத்திலே இருந்தாலும் தேவன் பரலோகத்திலே உங்கள் அழுகைக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எப்பொழுதும் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ எழுந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு உன் கையினால் அவனை பிடித்து கொண்டு போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் அழுகையை விட்டு எழுந்து நில்லுங்கள். உங்கள் அழுகையை விட்டு நீங்கள் எழுந்து நில்லுங்கள். நீங்கள் எழுந்து நில்லுங்கள். கடவுள் உங்களை கூட்டி போவார். கடவுள் உங்களை கூட்டி போகும்படிக்காக எழுந்து நில்லுங்கள். உங்களுக்கு என்ன நடந்து விட்டது? ஆகாரை விசாரித்த கர்த்தர் உங்களையும் விசாரித்து கொண்டிருக்கிறார்.
இன்றைக்கு உங்கள் அழுகைக்கு என்ன காரணமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். அந்த காரியம் கர்த்தரால் மாற்றப்படும். நீங்கள் ஆண்டவருடைய கரத்தால் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். பிள்ளையோடு இருந்ததைப் போல கர்த்தர் உங்களோடும் இருப்பார். பிள்ளையோடு இருந்து அவனை உயர்த்தினதைப் போல உங்களோடு கூட இருந்து உங்களையும் உயர்த்துவார். அவள் அழுதால் கடவுள் அவளுக்கு சாதிக்கும் சாதனையை கொடுத்தார். பிள்ளைக்காக அழுதார், பிள்ளைக்கு மிகப்பெரிய உயர்வை கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் யாருக்காக அழுகிறீர்களோ, எதற்காக அழுகிறீர்களோ, கடவுள் அதை பார்க்கிறார். உங்களுக்கான ஒரு விடுதலையை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படிக்காகத்தான் இன்றைக்கு நீங்கள் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். பயப்படாதீர்கள். பயப்படாதே என்ற வார்த்தையை உங்களுக்கு கடவுள் மீண்டும் கொடுக்கிறார். நீங்கள் எதற்காக பயந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் பயந்து அழுது கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? பயப்படாதீர்கள். உங்கள் பயத்தை கடவுள் நீக்குவார். உங்களுக்கான உத்தரவு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு திட்டம் பண்ணப்பட்டு இருக்கிறது. ஆகாருக்கு அது தெரியாது. கடவுள் தனக்கான ஒரு திட்டத்தை வனாந்தரத்தில் வைத்திருப்பார் என்பது ஆகாருக்கு தெரியாது. உங்களுக்கான ஒரு திட்டத்தை நீங்கள் அழுது கொண்டிருக்கக்கூடிய உங்கள் சூழ்நிலையிலே, நீங்கள் அழுது கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய இடத்திலேயே, நீங்கள் அழுது கொண்டிருக்கக்கூடிய உங்கள் காரணத்தின் முன்னிட்டே அவர் உங்களுக்கு அதை மாற்ற முடியும். நிச்சயமாய் ஒரு முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போவது இல்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, உங்களை ஒருவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அவர்தான் உங்கள் ஆண்டவராகிய இயேசு. அவர் உங்களை கவனித்து, உங்களை விசாரித்து, உங்களுக்கு ஆறுதல் சொல்லி, உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக விசேஷமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, எத்தனை பேர் ஆண்டவரே பலவிதமான வாழ்க்கை பிரச்சனைகளால், தீர்க்க முடியாத காரியங்களால், தனித்து விடப்பட்டபடியினால், உதவியற்ற நிலையிலே உண்மையாகவே அழுது கொண்டிருப்பார்கள் ஆண்டவரே. மௌனமாய் அழுது கொண்டிருப்பார்கள். கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறார்கள். சத்தமிட்டும் அழுது கொண்டிருக்கிறார்கள். எப்படி அழுதாலும் சரி ஆண்டவரே, இன்றைக்கு அவர்களோடு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நீர் அவர்களுடைய அழுகையை மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையும் அவர்கள் நீரூற்றை போல மாற்ற முடியும் என்பதை உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் பயங்களெல்லாம் எடுக்கப்படுவதாக. இவர்களுக்கான உம்முடைய திட்டம் இன்றைக்கு வெளிப்படுத்தப்படுவதாக. இவர்களை நீர் உயர்த்துவீராக. அழுகையை மாற்றுவீராக. நீர் அப்படி செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேகருடைய கண்ணீர் இப்பொழுது துடைக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த செய்தியை கேட்போம். அதுவரை கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.